ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இலங்கைய ஒரு மிகப்பெரிய புயல் அப்படிங்கிறது தாக்கியிருக்குது. டிட்வா அப்படிங்கிற அந்த புயல் தான். இந்த டிட்வா புயல்னால வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா இலங்கை வந்து அப்படியே தண்ணீல மிதக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முழு நாடே வந்து தண்ணீல மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த டிட்வா புயல்னால இலங்கை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து சந்திச்சிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அந்த டிட்வா புயல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எத நோக்கி போய்க்கிட்டு இருக்குது. சொல்லப்போனா இப்போ லிட்டரலா நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட அதுவும் நம்ம சென்னை திருவள்ளூர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்குது. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில போய்க்கிட்டு இருந்த இந்த புயல் அப்படிங்கிறது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில அதாவது வேகத்த வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மழை வந்து இன்னும் அதிகமாகுமா? இல்ல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அப்படிங்கிற பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம முழுமையா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? இல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கா? அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி, இலங்கையில இந்த புயல்னால எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கு? அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு உதவி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துரலாம். ஓகே, இந்த டிட்வா புயல்னால வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை அப்படிங்கிறது ஒரு கடல்ல தண்ணீல வந்து அப்படியே மிதக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் வந்து போயிருக்குது. மொத்த இலங்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளத்துல வந்து மிதந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25% ஆஃப் வீடு அதாவது நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இலங்கையில இருக்கிற மொத்தமா நிலப்பரப்புல ஒரு 25% கரண்ட்டே வந்து சுத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆயிருக்குது. எந்த ஒரு சேவையுமே இல்லாம முடங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 334 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்துட்டு தான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 370 பேர் வந்து மிஸ் ஆயிட்டு தான் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, 370 பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சாப்பாடு இல்லாம, வீடு இல்லாம. ஏன்னா வீடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா அடிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனா, அங்க இருக்கிற காரு, அதுக்கப்புறம் வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள புதைஞ்சு அந்த அளவுக்கு வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சேதத்த வந்து ஏற்படுத்தி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா சொல்லப்போனா உருக்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு. இப்படி இருக்கிற இந்த இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஆளா போய் உதவியும் வந்து செஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவிலிருந்து 27,000 கிலோ அதாவது 27 டன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நிவாரணப் பொருட்கள் அப்படிங்கிறது அங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நம்ம விமானப்படை எந்த அளவுக்கு துரிதமா வேலை செய்யணுமோ, அந்த அளவுக்கு துரிதமா வந்து வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, பீப்பிள் அதாவது வெள்ளத்தில மாட்டி ஒரு வேள மரத்து மேல இருக்கிறது, இல்ல வீட்ல மொட்டை மாடி இருக்குது. இந்த மாதிரி பீப்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விமானப்படை அப்படிங்கிறது ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இலங்கைய வந்து பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. இத வந்து கண்டிப்பா இத ஒரு மிகப்பெரிய பேரிடரா வந்து அறிவிக்கணும். உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கையில ஏற்பட்ட வெள்ளத்த ஒரு மிகப்பெரிய பேரிடரா வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கேட்டுக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த இலங்கை மக்களுக்காக கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை பண்ணி ஆகணும் அவங்களுக்காக. ஆனா, இந்த பிரார்த்தனைய தாண்டி நம்ம ஒரு விதத்துல வந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த டிட்வா புயலோட அந்த வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்ட நோக்கி வரும்போது குறைஞ்சிருச்சு. அப்படி ஒரு வேளை இலங்கையில எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்ததோ, அந்த இது அப்படியே நம்ம தமிழ்நாட்ட நோக்கி வந்திருந்தா, கண்டிப்பா இன்னைக்கு சென்னை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்த வந்து கண்டிப்பா சென்னையில வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஒரு மிகப்பெரிய வெள்ளத்த வந்து கண்டிப்பா வந்து நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா அப்படி இல்லாம அதாவது வர, வர வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஆனா அப்படி இருந்தும் நம்ம டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த சைடு அதாவது சவுத் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து கண்டிப்பா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த டிட்வா புயல்னால நம்ம தமிழ்நாட்ல கிட்டத்தட்ட 57,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருக்குது. அதுல இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள். அதுல இருந்த விவசாய பயிர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சேதம் அடைஞ்சிருக்குது. இது கண்டிப்பா அரசு அரசு அப்படிங்கிறது கண்டிப்பா உதவி பண்ணணும். ஏன்னா, இந்த சென்னையில வந்தா மட்டும் தான் வெள்ளம் அப்படிங்கிறத நம்ம மக்கள் வந்து ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த சைடு அவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. கரண்ட் அடிச்சு, இல்ல வெள்ளத்தில மாட்டி சுவர் இடிஞ்சு இந்த மாரி இறந்து போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாலயும் சரி, அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லயும் மிகப்பெரிய அளவுல பேசப்படல. ஏன்னா அவ்வளோ நிலங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. அவ்வளோ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்காங்க. நமக்கு சென்னையில வந்து அதாவது வெள்ளம் வந்து இல்ல எல்லாரும் தத்தளிச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பேசுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து பேசல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இப்போதைக்கு டிட்வா புயல் அப்படிங்கிறது சென்னைய வந்து
தாக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்லேருந்து கொஞ்சம் உள்ள அதாவது கடலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 கிலோமீட்டர்ல போயிட்டு இருந்த அந்த புயலோட வேகம் அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சு 5 கிலோமீட்டர் ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த புயல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி வேகத்த வந்து குறைச்சிருக்கு. இப்படி குறையும்போது, அதாவது மழையோட அளவு அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர் இந்த மாரி இடத்துல நேத்து நைட்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மழை அப்படிங்கிறது கன்டினியூவா வந்து பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த மழை அப்படிங்கிறது மெதுவா பெய்யறனால மிகப்பெரிய வெள்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதே மழை கன்டினியூவா பேஞ்சதுன்னா ஒரு 4, 5 நாள் பெய்யும்போது கண்டிப்பா வெள்ளம் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த மழையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வேலை செய்யலாம் சென்னை அப்படிங்கிறது நாறி போயிரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்களுக்காக மிகப்பெரிய அளவுல உதவிகள் செய்றாங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப கூட போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைய மிகப்பெரிய அளவுல பாதுகாக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த டிட்வா புயல்னால இப்போதைக்கு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஆபத்து இல்ல அப்படிங்கிறது உண்மை. ஆனா இந்த டிட்வா புயல்னால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாளைக்கு கன்டினியூவா மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்திய வானிலை மையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த டிட்வா புயல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆந்திராவ நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த மழையோட அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சுரும். இதுல ஒரே ஒரு சந்தோஷப்படுற விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம சென்னைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளத்திலிருந்து கண்டிப்பா நம்ம வந்து தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, அந்த டிட்வா புயல் ஒருவேளை இலங்கையில வந்து பேஞ்ச மழை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல பேஞ்சிருந்தா கண்டிப்பா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்கும். அதுல இருந்து நம்ம கண்டிப்பா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த டிசம்பர் அதாவது எப்பயுமே இயரோட லாஸ்ட் அப்படிங்கிறது சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு மாதமா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மேபி தப்பிச்சிருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து வர புயல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வெள்ளம் வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால சென்னையில வாழ்ற மக்கள் எல்லாருமே முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலுமே நல்லது. ஸோ இந்த டிட்வா புயல் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில ஏற்படுத்தியிருக்கிற சேதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறத யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிராகரிக்க முடியாது. ஸோ இலங்கையில இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உதவி அதாவது மழை வந்து நின்னாலும் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாராட்டலாம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றேன்னு வர சைனா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல உதவிகளை செய்யல. இருந்தாலும் ஸ்டார்ட்டிங் உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போய் நம்ம கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விதத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நம்ம விமானப்படை வந்து பாராட்டி ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரியான வீடியோ நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.